அறிவு அகாடமியின் சார்பில் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸில் அதுவும் போட்டித் தேர்வுகளில் மிக மிக பேசிக்காக ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் தான் இது. HCF அண்டு LCM. HCFனா என்னது? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். LCMனா என்னது? லீஸ்ட் காமன் மல்டிபிள். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம். இது ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ இதை பற்றி நாம் ஃப்ரம் லோயர் லெவல் டு ஹையர் லெவல் வரைக்கும் ஃபுல்லாகவே பார்த்துருவோம். இது வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு வரும். ஸோ இந்த பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3க்குள்ளே கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு இனிமே HCF, LCM குறித்து எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு வரக்கூடாது. ஓகே, அந்த அளவுக்கு தெளிவாக நாம் இன்றைக்கி பிரித்து மேய்ஞ்சிரும். ரைட், என்னோடய பேர் ரவிச்சந்திரன். இப்போ வந்து HCF, LCM ஒரே இதில் புரியணுன்றதுக்காக ரெண்டுத்துக்குமே நாம் ஒரே நம்பரை எடுத்து நாம் சால்வ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 36, 84 கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டு நம்பருக்கும் நாம் HCFையும் பார்ப்போம், LCMையும் ஒரே டைமில் பார்ப்போம். அப்போ தான் இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். ஆக்சுவலாக HCF அண்ட் LCM ரெண்டுத்துக்குமே ஒரு கனெக்டிங் பாயிண்ட்டும் இருக்குது. அதனால தான் அட் ஏ டைம் இதே நம்பரை வச்சு நான் வந்து இதை சால்வ் பண்ணுறேன். லெஃப்டில் HCF போடுவோம், ரைட்டில் வந்து LCM எடுப்போம். HCF கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. அதில் ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா டிவிஷனல் மெத்தட். ஓகே, இப்போ 36 அண்ட் 84 இருக்கு இல்லையா? இதில் வந்து சின்ன நம்பரை வச்சு தான் நாம் வந்து பெரிய நம்பரை வகுக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு இது வந்து டிவிஷனல் மெத்தட் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ 36 வச்சு நாம் 84 வந்து டிவைட் பண்ணோம். இல்லை டிவைஸர் பார்த்தீங்கன்னா 36 இல்லையா? அப்போ இந்த 36 இதில் எத்தனை தடவை போகுது? 2 டைம்ஸ் 72. 4லேருந்து 2 போயிடுச்சுன்னா 2, 8லேருந்து 7 போயிடுச்சுன்னா 1. அப்போ 12 வந்துடுச்சு. இந்த மாதிரி மீதம் வரக்கூடாது. மீதி 0 வர வரைக்கும் நாம் இதை வந்து தொடர்ந்து பண்ணணும். இப்போ 12 வந்துடுச்சு. 12 என்பது இங்கே இருக்கக்கூடிய 36உடைய சின்ன நம்பர். ஆக அதை எடுத்துக்கலாம். அப்போ 36 இந்த மாதிரி சைடில் இங்கே கொண்டு வரணும். முதல்ல இது ரெண்டுத்தில் சின்ன நம்பரை எடுத்து இங்கே போட்டோம், பெரிய நம்பரை உள்ளே வச்சுருக்கோம். அதுபோல் இங்கே மீதம் வருது. அப்போது மீதம் வர்றது வந்து சின்ன நம்பராக இருக்குது. அந்த சின்ன நம்பரை வச்சு பெரிய நம்பரை உள்ளே கொண்டு வந்துடும். ஓகே, இப்போ உள்ளே கொண்டு வந்துட்டோம். இப்போ 3, 12, 36 ரைட்டுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா மீதம் வராமல் 0ல் முடிஞ்சிடுச்சு. ரிமைண்டர் எதுவுமே இல்லை. அப்போது 12 என்பது தான் இந்த ரெண்டு நம்பருக்கும் உண்டான HCF, ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னால் என்னது? எந்த ஒரு நம்பருக்குமே ஃபேக்டர்ஸ் வந்து தனியாக இருக்கும். இப்போ வந்து ஒரு 10ன்னு இருக்குது வச்சுங்க. இந்த 10க்கு ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்னலாம் இருக்குது? 1, 2, 5, 10. இந்த 4 நம்பர் வந்து ஃபேக்டர்ஸாக இருக்குது. இந்த 4 நம்பரில் ஹையஸ்ட் ஃபேக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 10. அப்போ காமன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்க்கும் போது எப்போ காமனாக வரும்? ஒரு நம்பருக்கு மேலே 2 நம்பர், 3 நம்பர், 5 நம்பர், 10 நம்பரில் போகும்போது தான் அந்த காமன்ற வார்த்தை. 1க்கு மேலே போனாலே நம்மளால் காமன் எடுக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 நம்பர் இருக்கிறதுனால தான் நாம் காமன் ஃபேக்டர் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே போகிறோம். அப்போது இந்த 12 என்பது தான் இந்த 36க்கும் 84க்கும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டராக இருக்குது. ரைட்டுங்களா? இப்போ 6 கூட ஒரு ஃபேக்டர் தான், ஆனால் அது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கிடையாது. இந்த 36க்கும் 84க்கும் 6 கூட ஒரு ஃபேக்டர் தான், ஆனால் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தான் இந்த கொஸ்டின். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தான் கொஸ்டின். அதனால 12 என்பது தான் ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர். அப்போ 12 என்பது ஒரு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ரைட்டுங்களா? LCM பார்க்குறதுக்கு என்னது? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். வந்து இதுக்கு வந்து டிவிஷனல் மெத்தட் பார்த்தோம் இல்லையா? இதுக்கு வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் தான் பெஸ்ட் மெத்தட். ஓகே, எந்த கணக்கு LCM கொடுத்தாலும் நம்மளால் அதை சால்வ் பண்ண முடியும். ப்ரைம்னா என்னது? ப்ரைம் நம்பர்ஸ்னால் தமிழில் பகா எண்கள். ப்ரைம் நம்பர்ஸ்னால் எது? 2, 3, 5, 7, அதை விட்டால் 11, 13 இதெல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ். அதாவது ப்ரைம் நம்பர்னால் என்ன? அதே நம்பர் அல்லது 1. இப்போ 7ஓட ஃபேக்டர்ஸ்னது அதே 7 அல்லது 1. 3ஓட ஃபேக்டர் அதே 3 அல்லது 1. ரைட்டுங்களா? இப்படி தான் இருக்கணும். அதுதான் ப்ரைம் நம்பர்ஸ். ஓகே, அப்போது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மூலமா இதை பண்ணணும். இப்போ வந்து 36, 84
இப்படி ஒரு டானா வகுத்தல் போட்டுக்கலாம். இது ஒரு ப்ரைம் நம்பர். ஓகே, அப்போது உங்களுக்கு 2ன்னு எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது என்னது 18 2 36 ரைட்டுங்களா. இது 84க்கு 42 2 84 18 2 36 42 2 84 9 2 18 21 2 42 ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த இது வந்து 2க்குள்ளே போகாது இல்லையா, அதனால 3க்கு வருமா? 3 வரும். இங்கே இந்த லெஃப்ட் சைடில் போடுறது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸாக தான் இருக்கணும். அது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 3 3 9, இங்கே 7 3 21. இப்போ பார்த்தீங்கன்னா இது ப்ரைம் நம்பர், இது ப்ரைம் நம்பர். இங்கே இருக்கிறது எல்லாமே ப்ரைம் நம்பராக வர்ற வரைக்கும் நாம் இதை வந்து அவசியம் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ என்னென்னலாம் வந்திருக்கு? 2 அகெயின் 2 3 அகெயின் 3 இன்ட்டு 7. இப்போது இதை மல்டிபிள் பண்ண என்ன வருது? 52. இதுதான் எல்சியம். அதாவது 36, 84ஓட எல்சியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 252.